கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈஸ்டர் பண்டிகை அன்று இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த செய்தியை மறுநாள் தினமலர் நாளிதழ் வெளியிட்டது. வெளியிடும் போது ஓ சேசப்பா என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியானது. இதனை கண்ட கிறிஸ்தவ மக்கள் சமூக வலைதளங்களில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனை அடுத்து தினமலர் நிர்வாகம் விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவித்துள்ளது. அதில் நேற்றைய தினமலர் நாளிதழில் ஓ சேசப்பா என்ற தலைப்பின் கீழ் இலங்கை துயர சம்பவம் குறித்து செய்தி சில பதிப்புகளில் வெளியானது. அந்த தலைப்பு சரியல்ல என்று வாசகர்கள் சிலர் கருத்து தெரிவித்திருந்தனர். கொடுமையான சம்பவம் நடந்து பெருமளவில் உயிரிழப்பு நேரும்போது கடவுளே இது என்ன கொடுமை என்று மக்கள் குமுறுவது இயல்பு. கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஓ ஆண்டவரே அல்லது இயேசுவே என்று சொல்லக்கூடும். சேசப்பா என்பது இலங்கையில் வாழும் தமிழ் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவரின் குமுறலை எதிரொலிக்கும் விதமாகத்தான் அந்த தலைப்பு இடப்பட்டிருந்தது. மற்றபடி யாரையும் கேலி செய்வதோ யார் மனதையும் புண்படுத்துவதோ தினமலரின் நோக்கம் கிடையாது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளும் சிக்கிவிடாமல் தேச சேவையிலும் மக்கள் பணியிலும் ஈடுபட்டு வருகிற தினமலர் பற்றி நாட்டுக்கே தெரியும். இருந்தாலும் மேற்படி தலைப்பு தங்கள் மனதை புண்படுத்தி விட்டதாக யாரேனும் கருதினால் அதற்காக மிகவும் வருந்துகிறோம் என வெளியிட்டுள்ளது.